பேரன்பு கொண்ட சொந்தங்களே, அவருக்கும் வணக்கம். செய்தித்தாள்களில் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஊராட்சி செயலாளர்கள் பணிக்கு வராதனால இந்த ஊராட்சி பணிகள் எல்லாம் முடங்கி போய் கிடக்கிறது என்று செய்திகள். ஏன் இவங்க பணிக்கு வரலை அப்படின்னா, ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து நேற்று 13ஆம் தேதி வரைக்கும் அவங்க ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க. இந்த போராட்டம் எதற்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பல போராட்டங்களை அவங்க நடத்தியிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, எங்களை நீங்கள் அரசு கருவூலத்தில் சேர்த்து எனக்கு சம்பளம் எங்களுக்கு தரணும், டிஎன்பிசி கீழே எங்களை கொண்டு வரணும், இப்போலாம் போராட்டம் நடத்தியிருக்காங்க. பட் இப்போ நடத்தின போராட்டம் எதற்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அரசு அலுவலர்களுக்கெல்லாம் பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் ஆசிரியர்கள் முன்னெடுத்தாங்க, அரசு அலுவலகம் முன்னெடுத்தாங்க. இந்த போராட்டத்தின் மத்தியில் இப்போ ரீசெண்டாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் பழைய ஓய்வு திட்டத்துக்கு மாற்றாக புதிய ஓய்வு திட்டம் சொல்லி அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதில் எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லா அரசு அலுவலர்களும் இந்த ஓய்வு திட்டத்தில் வந்திருந்தாங்க. ஸோ ஆனால் ஊராட்சி செயலாளர்கள் அதில் வரலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அரசு பணியாளர் கிடையாது, நேரடியாக டிஎன்பிசி மூலம் தேர்வு செய்யப்பட்டு வரக்கூடிய நபர்கள் அல்ல. அதனால் அவங்க அதில் சேர்க்கலை. இதை அவங்க கருத்தில் கொண்டு எங்களையும் இந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இந்த போராட்டத்தோட நோக்கம். இதுதான் கருப்பொருள். ஸோ இதை ஒரு ஒரு ஊராட்சி செயலாளருக்கு நிறைய சங்கங்கள் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட சங்கம் என்ன செய்தாங்க அப்படின்னா, இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. நூற்றுக்கணக்கான மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் அங்கே ஒரு 4-5 நாளாக தங்கி என்ன செய்தாங்கன்னா, போராட்டத்தை முன்னெடுத்தார்கள், கோஷங்களை முழக்கங்கிட்டார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு அங்கே மண்டபத்தினை அடைக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஊராட்சி செயலாளர்கள் என்பது அரசு அலுவலர்கள் கிடையாது. அப்படிங்கிற போது ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அவங்க இப்போ கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு கணக்கு எழுத்தாளர் பணி செய்யக்கூடியவங்க, அல்லது செயல்முறைப்படுத்தக்கூடிய ஒரு செயலர். அவர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஊராட்சியில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. ஊராட்சி தலைவர், வார்டு உறுப்பினர்கள், அதுபோல் தூய்மை துப்புரவு பணியாளர்கள், தண்ணீர் மோட்டார் இயக்குகிறவர், இவங்கெல்லாம் பணி செய்யக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு எல்லாமே சம்பளமோ படியோ எல்லாமே எங்கேருந்து கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, உள்ளாட்சி நிர்வாகத்தின் கீழ், அதாவது கிராம ஊராட்சி நிர்வாகத்தின் கீழே கணக்கு இருக்கு இல்லையா, அந்த கணக்கிலிருந்து தான் இவங்களுக்கு ஊதியமோ மற்ற விஷயங்களோ செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அதே லிஸ்ட்டில் தான் இந்த ஊராட்சி செயலர்களும் இருக்கிறாங்க. அப்படிங்கிற போது இவங்க மட்டும் ஒரு தனி அலுவலர் கணக்கில் வரமாட்டாங்க. முன்பெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர், வார்டு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து யாரை ஊராட்சி செயலாளராக நியமிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்களோ, கிராம ஊராட்சியில் தீர்மானம் போட்டு அவரை தான் ஊராட்சி செயலாளராக கொண்டு வருவாங்க. அது ஒரு அடிமைத்தனம் போல் இருக்குது, நாங்கள் ஊராட்சி தலைவருக்கு நாங்கள் கட்டுப்பட்டே வாழ வேண்டியிருக்குன்னு சொல்லி ஒரு போராட்டங்களை முன்னாடி வச்சாங்க. அதன் அடிப்படையில் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்க இதை மாற்றி அமைச்சு ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு நிரந்தரமான சம்பளம், அதே போல் இவங்க நினச்சா உடனே இவங்க பதவியிலேருந்து நீக்குவதற்கெல்லாம் முடியாதுங்கிற ஒரு அதிகாரத்தை உள்ளாட்சி அமைப்புலேருந்து எடுத்துட்டாங்க. அதை நிறைய ஊராட்சி தலைவர்கள் இன்றைக்கும் ஒரு கண்டனமாக பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது எங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் எப்படி கை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையிலும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உள்ளாட்சிக்குன்னு தனி அதிகாரத்தை கொடுத்துட்டிங்கன்னா, அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தில் நீங்கள் அரசு தலையிட வேண்டாம், அதை நீங்கள் ஏன் எங்களுக்குள்ளே தலையிடுறீங்கிற போராட்டத்தையும் முன்வைக்கிறாங்க. இது 2 பக்கமாக இருக்கக்கூடிய சாதகம் பாதகங்களை நம்ம மக்களாகிய நாமளும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ ஊராட்சி செயலாளரோட அந்த போராட்டம் ஓய்வூதியத்திற்கான போராட்டம். அவங்க அரசு பணியாளராக வரணும்னா முதல்ல அவங்க டிஎன்பிசி எக்ஸாம் மூலம் தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும். முதல்ல எப்படி விஓவை தேர்வு செய்யப்படுறாரு, எப்படி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 இந்த மாதிரி எக்ஸாம் நடத்துகிறாங்களோ, அதுபோல் இதையும் ஒரு குரூப் 4லையோ அதில் ஒன்று சேர்த்து என்ன செய்யணும்னா கொண்டு வரணும். இதையும் என்ன செய்யணும்னா அரசு பணியாக சேர்த்து கொண்டு வரணும். அது முதல்ல இவங்க வைக்கக்கூடிய முதல் கோரிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவங்க சம்பளம் ட்ரெஸரியிலேருந்து வாங்கணும், அரசு கருவூலத்திலேருந்து சம்பளம் வாங்கணும். அப்படி சம்பளம் வாங்கும்போது அந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழே அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க அரசு பணியாளர்கள் கணக்கில் வந்துடுவாங்க. இப்போ முழுக்க அவங்க உள்ளாட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள். அவங்களுக்கு சம்பளம் எங்கேருந்து வருது அப்படின்னா, கிராம ஊராட்சி கணக்கில் இருந்து தான் சம்பளம் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ 28 மாவட்டங்களில் ஊராட்சி தலைவர்கள் இல்லை, வார்டு உறுப்பினர் யாருமே இல்லை. பதவிக்காலம் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, தனியால் போயிட்டு. ஆனால் அவங்க பதவியில் இருக்கும்போது அவங்களுக்கான சம்பளத்தை யார் கொடுப்பா அப்படின்னா, ஊராட்சி செயலாளருக்கு சம்பளத்தை ஊராட்சி தலைவரோ அல்லது ஊராட்சி
யார் அப்படின்னா துணைத் தலைவருக்கு இவங்க செக் ஒரு கையெழுத்து போட்டு தான் அவங்களுக்கு சம்பளத்தை வந்து இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் இன்ன வரைக்கும் நடைமுறையில் நடந்துகிட்ருக்கு. அது எங்களுக்கு வந்து அடிமைத்தனமாக இருக்குது, எங்களுக்கு நேரடியாகவே ட்ரெஸ்ஸர்லேருந்து சம்பளத்தை கொடுங்க அப்படின்னு ஊராட்சி செயலாளர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. அதே சமயத்தில் ஊராட்சி தலைவர்கள் அதை விட்டு கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது எங்களுக்கான அதிகாரத்தை பறிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அப்போ நாங்கள் சொல்கிறத வந்து இந்த பணியாளர்கள் வந்து நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. அவங்க அரசு பணியாளராக மாறிட்டாங்கன்னா இன்னென்னத்தை வந்து நீங்கள் வந்து இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அரசு பணி இங்கே கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க சைட்லேருந்து கோரிக்கை வைக்கிறாங்க. இவங்க எங்களை அரசு பணியாளர் ஆக்கலைன்னா இவங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருப்போம், இவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்கிற மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி இவங்க சைட்லேருந்து என்ன செய்கிறாங்கன்னா கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ 2 சைடும் இப்போ சாதகம் பாதகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அரசு பணி கொடுத்தாலும் இவங்க என்ன செய்வாங்கன்னா ஊராட்சி தலைவர்களுக்கோ மற்ற நபர்கள் அந்த அதிகாரத்திற்கோ இவங்க ஒபே பண்ணுவாங்களான்னு ஒரு கேள்விக்குறி தான். 2வது பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் இவங்களை ஆக்காமல் விட்டாலும் ஊராட்சி தலைவர்கள் இவங்களை அடிமைப்படுத்துவாங்களோங்கிற ஒரு கேள்விக்குறி தான். இந்த 2 பக்கமும் ஒரு சமநிலை. இதை 2ஐயும் வந்து எப்படின்னா 2 கால்களை எப்படி பேலன்ஸ் பண்ணி சரியாக நடக்கணுமோ அதுபோல் ஊராட்சி செயலாளருடைய அந்த பொறுப்பும் ஊராட்சி மன்ற தலைவர் அந்த அதிகாரத்துடைய பொறுப்பும் சேமாக ஒரே நிகழ்வுகள் நடந்தால் தான் நிர்வாகம் என்பது ஓடி அடையுங்கிறது தான் நம்மளுடைய பொதுவான கருத்துக்களாக இருக்குது. இவங்க வைத்திருக்கிற கோரிக்கையை வந்து எந்த அளவில் அரசு பரிசீலனை செய்யும் அப்படின்னு தெரியல. தற்காலிகமாக அந்த போராட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. பட் அது மீண்டும் வந்து அந்த போராட்டம் தொடருமா என்பது ஒரு கேள்விக்குறி தான். பட் அது தொடருவாங்கன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி அது ஒரு ஊர்ஜிதமான ஒரு அரசாணை வரலை, ஊராட்சி செயலர் சம்மந்தமான ஒரு அரசாணை வரலைன்னா நிச்சயமாக மீண்டும் போராட்டத்தை முன் வைப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆகவே வந்து எதுவாக இருந்தாலும் அரசும் சரி, அரசு கீழே பணி செய்யக்கூடிய நபர்களும் சரி, உள்ளாட்சி பிரதிநிதிகளும் சரி, எல்லோருமே வந்து மக்களுக்கான சேவைகளை செய்கிறோங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது. அதனால் தனக்கான ஒரு தேவையை மட்டுமே மெயின் பண்ணி போகிறது வந்து யார் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே மக்களுக்கான சேவையை மக்கள் சேவை என்று கருத்தில் கொண்டு அரசாங்கமும் அந்த அவங்களுக்கான எந்த பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு அரசாணைகளை வந்து வெளியிட்டு அவங்களுக்கு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி அதை முடித்து விட்டாங்க அப்படின்னா நல்லது. அது கிராம ஊராட்சிகளில் பணிகள் பாதிக்காமல் தொடர்ச்சியாக நடைபெறுங்கிறது நம்மை போன்ற ஒரு சமூக ஆர்வடைய ஒரு கருத்தாக இருக்குது. இது குறித்த உங்களுடைய தகவல்களை, இப்போ உங்கள் ஊராட்சி நிர்வாகம் எப்படி இயங்குது, உங்கள் ஊராட்சியில் இருக்கக்கூடிய செயலாளர் அருமையாக பணி செய்கிறாரா, உண்மையில் ஊராட்சி தலைவருக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை ஊராட்சி தலைவர் இப்போ செயலாளர் அடக்கிறாரா, இந்த மாதிரி நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய உறவுகளுக்கு அங்கே எப்படி இருக்குன்னு தெரியும். அதை குறித்த உங்களோட விவரமான தகவல்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு இடம் சந்திக்கிறேன். நன்றி.